வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் என்பது பழமொழியாகும். தாம் எதிர்நோக்கும் இன்னல்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் கதையே இது. வருடாந்தம் வெள்ள அனர்த்தத்தினால் அதிகளவிலான பாதிப்புகளை எதிர்நோக்கும் பிராந்தியமே கிழக்கு மாகாணம். பருவப்பேச்சு காலங்களில் இயற்கை விடுக்கும் சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் தத்தளிக்கும் மாவட்டங்களில் மட்டக்களப்பும் அடங்குகிறது. மட்டக்களப்பு படுவாங்கரை பிரதேசத்தின் போரதீவு பசு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வேட்டுச்சேனை கிராம மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. வெள்ள அனர்த்தங்களின் போது வாழ்விடத்தில் ஜீவிக்க முடியாமலும் வேறொரு பகுதிக்கு அடைக்கலம் கோரி செல்ல முடியாமலும் இவர்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் எண்ணிலடங்காதவையாகும். நவகிரி குளம் பெருக்கெடுக்கும் போது எல்லாம் வெள்ளக்காடாகவே வேட்டுச்சேனை கிராமம் காட்சியளிக்கிறது. வெள்ளம் நிறையும் போது தரைவழி போக்குவரத்து செய்ய முடியாமல் படகுகள் மூலமாகவே இந்த கிராம மக்கள் போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனர். நாங்கள் வெள்ளம் பார் நேரம் என்ஜின் போட்டில் வேறு இடத்துக்கு தான் நாங்கள் வெள்ளா வழி போகிறோம். நாங்கள் எங்களுக்கு உயரமான கட்டிடம் ஒன்று இருந்தால் நாங்கள் வெள்ளம் பார் நேரம் அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட ஊரில் ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. வெள்ளம் பாற நேரத்தில் தங்குறதுக்கு உயரமான கட்டிடங்கள் ஒன்றும் இல்லை. நாலாபுரமும் வயல்வெளிகளினால் சூழப்பட்ட வேட்டுச்சேனை கிராமத்திற்கு செல்லும் வீதி வெள்ளத்தின் பின்னர் இவ்வாறு காட்சியளிக்கிறது. வீதியை செப்பனிடுமாறு அதிகாரிகளிடம் விடுத்த வேண்டுகோள் கவனத்தில் கொள்ளப்படாத நிலையில் தமது விளைநிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் மக்கள் இவ்வாறான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். எல்லா வழிக்கு போறதுக்கும் ரோட்டு ஒழுங்கா இல்ல. ரோட்டு வந்து பள்ளம் படுகொலியும் அப்படின்னு கிடந்தது. அது யாருமே வந்து பாக்குறல. இப்படி பள்ளம் கிடந்தா ஒவ்வொரு வருஷத்திலையும் இதை நாங்க ஆட்ட சொல்றோம் எவர்கிட்ட சொல்றோம் ஒன்னும் தெரியாம இருக்கு. சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்விடமான வேட்டுச்சேனை கிராம மக்கள் வெள்ள அனர்த்தத்தின் போது எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும்.